வணக்கம். நான் ஈகை ஆண்டாள் வசந்தி, ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், அக்ஷய வாஸ்து மற்றும் மலர் மருத்துவ ஆலோசகர். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது, பாவக்காய சாப்பிட்டோம்னா இடுப்பு வலி வருமா? அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள. இது ஏன்னா என் வாழ்க்கையில நடந்தது. இப்போ போன வாரத்துல. நான் எனக்கு வந்து இடுப்பு வலியால ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். அப்ப என்ன நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறது பார்க்கும்போது, நான் பாவக்காய் சாப்பிட்டதுனால எனக்கு இந்த விளைவு வந்தது. இவ்ளோ இடுப்பு வலியால நான் கஷ்டப்பட்டேன். இது ஏன் அப்படிங்கிறத பத்தி நான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அம் ஒரு நாளு கடைக்கு போயிட்டு இருக்கும்போது, எனக்கு காய்கறிலாம் வாங்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த பாவக்காவும் பார்த்தோனே எனக்கு வாங்கணும்னு தோணுச்சு. நான் வாங்கிட்டு வந்தேன். உண்மையிலேயே என் வீட்ல நான் பாவக்காவ சமைச்சதே இல்ல. எனக்கு அந்த காய் எனக்கு பிடிக்காதனால நான் சமைக்கிறதே இல்ல. இருந்தாலும் சுகர் வேற வந்துடுச்சு நம்மளுக்கு. சரி இது சாப்பிடணுமே அப்படிங்கிறதுனால நான் வாங்கிட்டு வந்து சமைச்சேன். சரி இதுவும் பிடிக்கல அப்படி இல்ல, பிள்ளைங்களுக்கும் ஏதோ தேவைப்படுமோன்ட்டு கூடுதலா உருளைக்கிழங்கையும் சேர்த்து சமைச்சிருந்தேன். அது அது அன்னைக்கு வந்து 2த்தையும் நான் சாப்பிட்டிருந்தேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு 2 அடுத்த நாள் இல்லாம அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு திரும்பவே முடியாத அளவுக்கு, நடக்கவும் முடியாத அளவுக்கு, எழுந்துக்கவே முடியாத அளவுக்கு அப்படி ஒரு வலி இருந்தது. என்னால ஒண்ணுமே தாழவே முடியல. சரி, அ அதுக்கப்புறமா மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு மாத்திரை வாங்கிட்டு, கை வைத்தியம் பண்ணி, ஏதோ ஒரு 2 நாள் ரொம்ப அவஸ்தைப்பட்டு அதுக்கப்புறம் சரியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இதுக்கான காரணம் என்ன? ஏன்னா, காரணம் இல்லாம காரியம் இல்லல்ல. இதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. சரி முதல்ல நம்ம ஜாதகத்த அனலைஸ் பண்ணுவோம். நம்ம என்ன சாப்பிட்டதுனால இந்த இது வந்தது அப்படின்னு. அதுவரைக்கும் எனக்கு பாவக்கா பத்தி எந்த ஒரு ஐடியாவுமே வரவே இல்ல. நான் என்ன சாப்பிட்டதுன்ட்டு. ஆனா கேட்டதுக்கு வந்து உருளைக்கிழங்கு சாப்பிட்டதுனால தான் அப்படிங்கிற மாரி நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா சரி நம்ம இடுப்பு வலி வந்தது அப்படின்னும்போது, இது ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த சித்திரை மாசம் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ஆகாத மாசம். ரொம்ப பிரச்சனை தரக்கூடிய மாசமாக இருக்கும். இந்த சூரியன் போய் மேஷத்துல இருக்கும் பொழுது, எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளத்த கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருந்தோம். கொஞ்சம் கவனமா இருக்கணும். அ வெளியில எங்கனா போகும்போது ஹெல்மெட் போட்டுட்டு போறது, ஒன் வேல போகாம இருக்கிறது, அதுக்கப்புறமா அப்புறம் நோ பார்க்கிங்ல வண்டி விடாம இருக்கிறது, நிதானமா போறது, டிராஃபிக் ரூல்ஸ ஃபாலோ பண்றது, இந்த விஷயத்த எல்லாமே கொஞ்சம் கூடுதலான கவனத்த நான் செலுத்தியிருந்தேன். இருந்தாலும், இந்த சித்திரை மாசம் ஸ்டார்ட் பண்ணும்போதே என்ன ஆச்சுன்னா, அ என்னுடைய வண்டியிலேயே நானே இடிச்சுக்கிட்டு, கால்ல அந்த நகம் ஃபுல்லா பேத்து ரத்தமா கொட்டி, அது புண்ணு ஆறதுக்கே வந்து 1 வீக் ஆச்சு. சரிடா, ஆரம்பிச்சுதா சித்திரை மாசம் முதல்லயே, சரி இன்னும் கொஞ்சம் கூடுதலான கவனமா இருக்கணும், அப்படிங்கிறது மாரி நான் இருந்தேன். இந்த மிடில் போன வாரத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடுப்பு வலி பிரச்சனை. சரி இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத தான் நம்ம முதல்ல அனலைஸ் பண்ணணும். அப்ப பார்க்கும்போது, ஏஎல்பிக்கு தசா புத்தியிலயும் சூரியனும், சனியும் சம்மந்தப்பட்டது. அடடா! அப்படிங்கும்போது சனியுடைய நிலைய பார்க்கும்பொழுது, அப்போ மிதுனத்துல என்னுடைய ஜாதகத்துல சனி பகவானே இருந்தாரு. அப்போ சனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கசப்பு தன்மை. இப்போ கசப்பான பச்சை காய்கறி நம்ம ஏதாவது சாப்பிட்டோமா அப்படின்னும் போது தான் எனக்கே ஞாபகம் வந்தது, நம்ம பாவக்காய் சாப்பிட்டது. அது கூட சேர்த்து உருளைக்கிழங்கு சாப்பிட்டதே எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. ஆமா, கூடுதலான வாயு தன்மைய அது அதிகம் பண்ணிடுச்சு. அது இல்லாம என்னுடைய இயல்பு லக்னம், கும்ப லக்னமும் அதுவுமே காற்று ராசி. மிதுனமும் காற்று ராசி. அப்போ அதிகப்படியான ஏன்னா அதுக்கப்புறமா தான் செக் பண்ணேன். அந்த பாவக்கா வந்து எண்ணெய் தன்மை அப்படின்னும்போது தான், அதுவும் வாய்வு பொருள் அப்படின்ற மாரி. அப்போ உருளைக்கிழங்கும் வாய்வு பொருள். அது வந்து காற்று ராசியில இருக்குது அப்படிங்கும்போது, அதிகப்படியான அ வாயுவ வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு அப்படின்ட்டு. சரி இது எங்க வேணாலும் ஏன்னா எனக்கு வந்து கழுத்து பிடிப்பு அந்த மாரிலாம் நடந்திருக்கு. ஆ மூட்டு வலி அந்த மாரிலாம் கூட வர வாய்ப்பு இருக்குல்ல. ஏன் ஸ்பெசிஃபிக்கா இடுப்பு சம்மந்தப்பட்டது? இடுப்புல ஏன் வாய்வு பிடிச்சது? அப்படின்னும்போது, அப்ப நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல. அ இந்த சூரியன் வந்து மேஷத்துல இருக்கும்பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அப்போ 8ஆம் இடத்திற்கு அது வந்து சாதகமா இல்லாத அமைப்பு. 8ன்றது இடுப்புன்றதும் அதுல இருக்கு. காரகத்துவத்துல இருக்கு. அப்போ கூடுதலான பிரச்சனைய அந்த இடுப்பு பகுதியில குடுத்தது அப்படிங்கிறது நம்ம அழகா புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இந்த ஏஎல்பி முடியிற வரைக்கும் நம்ம உடல்ல வந்து வாய்வு தன்மை அதிகமாக இருக்கும். அப்போ வாய்வு பொருட்களை நம்ம அதிகமா பயன்படுத்தக் கூடாது அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு அழகா தெளிவா தெரியுது.
கும்பத்துல எனக்கு சதயம் போயிட்டு இருக்கு. அப்போ ராகு பகவான் அவர் பாத்தீங்கன்னா துலாம்ல இருக்காரு. அதுவுமே ஒரு காற்று ராசி. அதுவும் இல்லாம அது மட்டும் இல்லாம கோச்சாரத்திலயுமே ராகு பகவான் கும்பத்துல இருக்காரு. அப்போ வாயு தன்மை அப்படிங்கிறது என்னுடைய உடல்ல அதிகமாக இருக்கு. அப்போ வாயு பொருட்களை அதிகம் நம்ம குறைச்சுக்கணும். அதிகமா எடுத்துக்கொள்ள கூடாது அப்படின்ற ஒரு புரிதல நம்மளுக்கு ஏஎல்பி அஸ்ட்ராலஜி மூலியமா அழகா நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இதுல வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ல ஏஎல்பி தசா புக்தின்னு ஒண்ணு இருக்கு. அது ஒரு 405 நாள், 45 நாள், 5 நாள் அப்படின்ற ஒரு டிவிஷன்ல போகும். அதுல கிரகங்கள் வந்து எப்படி இருக்கோ அதுக்கேற்ற தன்மையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அழகா தெளிவா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்போ பாதிப்பு எனக்கு பாத்தீங்கன்னா ராகு, சனி, சூரியன் அப்படின்ற கிரகத்தால இந்த வாய்வு வந்து அதிகமாக உடம்புல ப்ரொடியூஸ் ஆகி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற விஷயம் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. இந்த அறிவை கொடுத்த என்னுடைய குருநாதர் பொதுவுடைமூர்த்தி ஐயா நன்றி சொல்லிக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.